ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெண்டியான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறோம். இதுதான் பேக் நெக்கோட பேட்டர்ன். இதில் வந்து அவுட்லைன் வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துருக்கேன். தென் பார்த்திங்க அப்படின்னா நெக் ஷேப்புக்கே வந்து ஒரு 1 இன்ச்சும் கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் மட்டும் அவுட்லைன் வந்து சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். தென் அங்கங்கே வந்து டாட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து ஃப்ளார்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ளார் போடுறதுக்காக ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வந்து கிளிப் ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சாரியோட ஆக்சுவல் கலர் வந்து இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோ தான். ஸோ அதுக்கு ஆக்சுவல் கலரில் என்கிட்ட சுகர் பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ரோஸ் ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணணும். சேம் இதையே வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து நார்மல் நீடில் வச்சு போட்டிருப்பேன். இதில் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்கேன். பீட்ஸோட ஒவ்வொரு பெட்டலுக்கும் கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 7 to 8 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஃப்ளார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாருங்கள். ஃப்ளார் வந்து குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் லேயர்லேயே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் எனக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு லேயருமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு லேயருக்கும் சேம் அதே பீட்ஸ் கவுண்டிங்கில் தான் வந்து இந்த லேயருக்கு அவுட்டர் லேயர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டாட் மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துலலாம் இந்த ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி லீஃப் மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் வர மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து 7 பீட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். உங்களோட லீஃப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்டிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 8க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே பக்கத்தில் ஒரு லீஃப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக லவங்கம் ஸ்டிச் ஃப்ளார் போடுறதுக்காக மஸ்டர்ட் எல்லோலேயே வந்து சில்க் த்ரெட்டும் அப்புறமா அந்த எல்லோ கலர்லேயே சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். இதில் போடுற அந்த லவங்கம் ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக ட்விஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அண்டு ரொம்ப ஷார்ட்டாக போடுற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ தான் ஃப்ளார் வந்து க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லென்த் வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இந்த 2 ரோஸ் ஃப்ளார் எல்லோ கலர் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மிடில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு லவங்கம் ஸ்டிச் போடுற ஃப்ளார்ஸ் வந்து 3 ஃப்ளார்ஸ் வரணும். நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸ் வந்து 3 ஃப்ளார்ஸ் சேர்ந்து வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 3 ஃப்ளார்ஸ்க்கும் மிடில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து சேம் ப்ளவுஸ் பீஸ் கலர் அந்த ராணி பிங்க் கலர்லேயே ஒரு நம்பர் 4 ரவுண்ட் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ஃப்ளாருக்கும் மிடில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீடும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டாட் ஒர்க் மாதிரி பண்ணணும். 3 ஃப்ளார்ஸ்க்கும் மிடில் பண்ணுறப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ட்ராப் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லவங்கம் ஸ்டிச் ஃப்ளார் இருந்ததுல, அதுக்கு சென்டர்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்க அப்படின்னா மிடில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ்லலாம் வந்து ஃபில்லிங் மாதிரி பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து செல்ஃப் கலர்லேயே ரவுண்ட் பீட் நம்பர் 4 ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பீட்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாருக்கு ஒரு 3 லீஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக லீஃப் சீக்வன்ஸ்லேயே வந்து மஸ்டர்ட் எல்லோ எடுத்துட்டு அந்த சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த 2 ஹோல்லையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிடில் வந்து இந்த மாதிரி 3 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக 3 பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி ரவுண்ட் பீட் ஃப்ளாருக்கு வந்து 3 லீஃப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேம் இதே ஃப்ளார் பேட்டர்னும் வந்து மிடில் இருக்கிற கேப்பில் அந்த நெக்கை சுற்றி வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி டாட் ஒர்க் வரும். ஸோ இந்த ஃப்ளார்ஸை எங்கெல்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல ஒரு எல்லோ கலர் ஃப்ளாரு ரோஸு சேம் அதே இது வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரே ஒரு லேயர் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டாட் ஒர்க்ஸ் எல்லாமே சும்மா எல்லோ கலர் பீட்ஸு, கோல்டன் கலர் பீடு அண்டு அந்த செல்ஃப் கலர்லேயே ராணி பிங்க் கலர் பீடு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே சின்ன சின்ன டாட் ஒர்க் பண்ணி நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதோட அவுட்லுக் தான் பார்த்துட்ருக்கோம். பேக் நெக்கோட அவுட்லுக் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மெஷர் பண்ணியிருந்தோம்ல அந்த அவுட்லைனை விட்டு வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் வந்து கீழே வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் வரும். அதுக்கு மேலே வந்து பஃப் ஸ்லீவ் தான். ஸோ இந்த 5 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நல்ல திக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்லீவுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் மஸ்டர்ட் எல்லோவில் வந்து டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். தென் மேலே வந்து செல்ஃப் கலர்லேயே வந்து பஃப் வச்சுருக்கோம். தென் பேக் நெக்கில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. தென் சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு குட்டி பட்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஒரு குட்டி ஃபேப்ரிக் பட்டன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த கிளாத்லேயே. அதுக்கப்புறமா இது வந்து ஃபேப்ரிக் பட்டன்ஸ்லாம் பண்ணுவோம்ல அதுக்குள்ள மெட்டீரியல் தான். இந்த மோல்டுக்கு மேலே தான் வந்து நம்ம கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியலை வந்து கீழே வச்சுட்டு அந்த டிசைனுக்கு கீழே கரெக்டாக சென்டர் போர்ஷன் பார்த்து வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செல்ஃப் கலர் த்ரெட்டு நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் வச்சு ஒரு சின்ன கேப் இருந்ததில்ல அந்த பட்டன்ஸ் பண்ணுறதுக்குள்ளது அதை வச்சு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து இதில் பேக் நெக்கில் வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக எல்லோ கலர் சுகர் பீட் அண்ட் ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணணும். பார்த்திங்க அப்படின்னாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் காமிக்கிறேன். எண்டிங்கில் வந்து ஒரு டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாகவே ரிவர்ஸ் எடுக்கணும். எவ்வளோ பீட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ரிவர்ஸ் எடுத்து தான் ஹேங்கிங்ஸ் போட முடியும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அவுட்லுக் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது பட்டன் பண்ணியிருந்தோம்ல அதுவும் நல்லா க்ளோ அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக அவுட்லுக் வந்து காமிக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்லுக்கு. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.